நடிகர் சூர்யாவோட 46வது மூவியோட ஷூட்டிங்ஸ் ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. தெலுங்கு டைரக்டர் வெங்கி அட்டூரி டைரக்ஷனில் சூர்யா, மமிதா பைஜு இணைஞ்சி இந்த படத்தில் நடிக்கிறாங்க. சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 9ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற அதே தேதியில் சூர்யாவோட 46வது மூவியோட கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டைரக்டர் வெற்றிமாறனோட இயக்கத்தில் விடுதலை பார்ட் 2 படத்தோட இப்போது எக்ஸ்டெண்டட் டைரக்டர் கட் வெர்ஷன்ஸ் அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆகிறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சசிகுமார், லிஜோ மோல் ஜோஸ் நடிப்பில் அடுத்த புதிய படம் ஃப்ரீடம் ஜூலை 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ட்ரீசர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரிலீஸ் ரைட்ஸ் யுனைடெட் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் வாங்கி இந்த படத்தை ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஜூலை 10 படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் விக்ரம் பிரபுவோட நடிப்பில் அடுத்த புதிய படம் லவ் மேரேஜ். படத்தோட போஸ்டரை பார்க்குறதுக்கு லவ் பேஸ்டு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி தெரியுது. இப்போது இந்த படத்தோட ரிலீஸ் தேதி படம் ஜூன் 27ஆம் தேதி படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் படத்தோட ரிலீஸ் தேதி இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் அதர்வா மற்றும் நிமிஷா சஜயன் நடிப்பில் அடுத்த புதிய படம் DNA. படத்தோட புதிய போஸ்டர் வெளியிட்டு படம் ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ரமேஷ் திலக் அவர்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நடிகர் தனுஷ் அவர்கள் இப்போ ஒரு பாலிவுட் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஸ்டில்ஸ் சோஷியல் மீடியாஸில் செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நடிகர் தளபதி விஜயோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ஜனநாயகன். வினோத்தோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் படம் அஃபிஷியலாக ஜனவரி 9, 2026 ரிலீஸ் ஆக போகுது. இப்போது இந்த படத்தோட மலேசியா தியேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸ் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் வாங்கி இந்த படத்தை மலேசியாவில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க.